எப்படி என்கின்ற சொல்லுக்கான பதில், எதற்கு என்று சொல்லுவதற்கான பதில், ஏன் என்று கேள்விக்கான பதில் சொல்லுகிறேன். நான் அந்த குழந்தை ஒன்று பாட்டு பாடின வீடு பற்றி சொன்னேன்ல, அந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பு. அந்த கூட்டத்தை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடுவீங்க. கனடா நாட்டில் நடந்தது. போன வருடம் மட்டும் கனடா நாட்டில் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள். அதனால மிஸ்டர் தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னை பேச கூப்பிட்டுது. நான் போனேன். ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம், ஒரு 150 பேர், 2 நாளில் ஃபிக்ஸ் ஆயிருச்சு மீட்டிங். நான் ஒரு 45 நிமிஷம் பேசினேன். ரொம்ப கவனமாக கேளுங்க. இதை நான் சொன்னல, ஏன் எதற்கு எப்படி 3த்துக்குமான பதில் கிடைச்சிரும். இப்போ நான் பேசிட்டேங்க, 45 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்ச உடனே ஒரு பொண்ணு என்னை பார்த்து ஓடி வந்துச்சு. அதுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஆனால் பிரமாதமா இருக்கா. இப்படி இருக்கா, சரியான பணக்காரின்னு தெரியுது. அவ கையில் வச்சிருக்கக்கூடிய, அவ போட்டிருக்கக்கூடிய வைர வைடூரியங்கள், வெரி வெரி ரிச். நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ் பண்ணியிருந்தான். பேக் ஸ்டேஜ்க்கு வந்து கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சி கைக்கு முத்தம் கொடுக்குறா, என் கைக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ. 8 வருஷம், 8 years சிறையில் இருந்த உள்ள. ஐ வாஸ் அரஸ்டட். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டேன். இன்னில இருந்து நான் வேற. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிக்கிட்டே நிற்கிறாளா. கண் கலங்குதா. நான் அவளை பார்க்கல, அவள் மேக்கப் கரையுது. சே, என்ன அழகாக மேக்கப் போட்டிருக்க, இப்படி கரைஞ்சிட்டு நிற்கிறாளேன்னு பார்க்குறேன். போயிட்டா. போன உடனே மண்டையில் அடிச்சது, ஏ சுல்தானா என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற, ஓடு. ஏன் 45 நிமிஷத்தில் 18 பாயிண்ட் பேசியிருக்கேன். எதில் அவன் மனசு உடஞ்சா, எதில் அவன் ரிலீவ் ஆனா? அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்டோட போயிடுவேன்ல நான். உங்க எல்லாருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். எதுக்கு 45 நிமிஷம் பேசுவாங்க? உங்கள் மனதிலும் ஏதேனும் உடையலாம், ஒரு திறக்கலாம், ஒரு ஓடு உடையலாம். அந்த பொண்ணு நான் என்ன சொன்னதில் அது மாறுச்சு அப்படின்ட்டு வெளியில அந்த குளிரையும் தாங்காம ஓடுனா. அவன் அந்த BMW கார், BMW மெர்சிடிஸ் அது திறக்கிறான். அதுக்குள்ள எங்க வா. அவன் தான், எஸ் மேம், 45 நிமிஷம் பேசினேன்ல, 18 பாயிண்ட் பேசினல்ல, ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னி, அது என்னதுன்னு சொல்லுன்னு. அவ சொல்லிட்டா. அவ எங்க உடஞ்சா, அவளுக்கு எங்க அந்த மனம் திறந்ததுன்னு அவ சொல்லிட்டா. உங்களுக்கு அது வேணுமா? வேணுமா? கவனமா கேளுங்க. ஒரு காடு, சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒருத்தன் நடக்கிறான். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்துட்டான். சைலண்டா போயிடலன்னா உள்ள இருந்து ஒரு கருநாகம் வந்துருச்சு. கருநாகம் வந்துருச்சுன்னு கட 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 கடன்னு தாண்டி போனா பாருங்க. கருநாகத்தை இவன் பார்த்த மாதிரி கருநாகமும் இவனை பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூடவே வருது. வேற வழி கிடையாது. போறான், போய்கிட்டே இருக்கிறான். வர்றது பாம்பு தான், ஆனாலும் மனசை கொஞ்சம் தேத்திக்கிறான். அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன இருக்குது? இப்ப நாம தான் அப்படி போயிட்டு இருக்கிறவங்க. நம்ம பக்கத்துல ஒரு பாம்பு வந்துகிட்டு இருக்கு. எதிர்பாராத நேரத்துல குதிகால்ல கொத்திருச்சு. இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை. நம்முடைய உறவுகள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, இந்தா திருப்பி தந்துடுறேன்னு வாங்கினவங்க, யார் வேண்டாமான்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இந்த மேடையில், இந்த அரங்கத்தில் யாரும் என்ன அந்த மாதிரிலாம் எந்த துரோகமாக நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்திச்சதே கிடையாதுன்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. எல்லோரும் கடிபட்டு இருப்போம்.
ஏதாவது ஒரு அடி விழுந்திருக்கும் நமக்கு. சரி, இப்போ கடிப்பட்ட பாம்பினால் கடிப்பட்ட நமக்கு 2 வழி இருக்கு. இதுதான் பாயிண்ட். 2 வழி இருக்கு. ஒன்று, நேரா அந்த பாம்பு கிட்ட தேடி போலாம். அது கொத்திட்டு போயிடுச்சு. பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் என் வழியில் தானே போனேன், உன் வழிக்கு வந்தேனா? நீ தானே வந்தாய், சரி வரட்டும் என்று தானே நான் போனேன். நீ என்னை கொத்தினாயே, கொத்தியது நியாயமா? போய் தேடி கண்டுபிடிச்சு பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம். அது என்ன நீயா படமா? உடனே திரும்பி வந்து கொத்தனா இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்புகளிடத்தில் ஒருபோதும் நீதி கிடைக்காது. நாம் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. அதை துரத்துவதை விட்டு விடுங்கள். கடி வாங்கிட்டீங்கல்ல, கம்முன்னு இருக்கு. என்ன செய்யலாம் தெரியுமா? டோன்ட் சேஸ் த ஸ்னேக். கடிப்பட்டு விட்டீர்கள், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது. விஷத்தை இறக்குவதும் அதற்கு முறிவு கண்டுபிடிப்பதும் அதற்கு மருத்துவம் பார்ப்பதும் தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர பாம்புக்கு பின்னால் போவது உங்களுடைய வேலையாக இருக்க கூடாது என்பதனை நீங்கள் முடிவு செய்கின்ற அந்த வினாடியில் நீங்கள் வாழ்க்கையில், வியாபாரத்தில், படிப்பில், எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறீர்கள். இதுதான் நான் அந்த பொண்ணுக்கு சொன்னது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது என்றேன். நான் சொல்லித் தருகின்ற பொழுது யார் ஒருவர் அதை கேட்டுக்கொள்கிறார்களோ, மனம் திறந்து அதை வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் சில விஷயங்களில் ஜெயிக்கிறார்கள். நான் இப்படி சொல்றேங்க, அறம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தை ஆட்சி செய்வது அதுதான். அறம் தான் ஆட்சி செய்கிறது. நீங்கள் அதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கைன்னு சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, பிரபஞ்சம்னு சொல்லுங்க, எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அறம் தான் வாழ்க்கையை செலுத்துகிறது. அறத்தோடு வாழ்தல் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2008ங்க, 2008. இன்றிலிருந்து எத்தனை ஆண்டுகள்? 17 ஆண்டுகளுக்கு முன்னால். பேரிழப்புங்க. அப்படி விதிர்த்து போய் நிற்கிறேன், அழுறேன், கதறேன், சல்லா துணி போட்டுக்கிட்டு கடவுள் கிட்ட தான் அழுக. எனக்கு இது நடக்கலாமா? எனக்கா நடக்கிறது? எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ரொம்ப 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 வேதனையில் எங்கள் அம்மா நான் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் தொழுகை முடிச்சுட்டு வரட்டோன்னு பார்த்துட்டு வந்த உடனே ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் அப்படித்தான் வரும். நீங்கள் அறம் சார்ந்து இருந்தால். அம்மா சொன்னாங்க, அழாத, அழவே அழாது. நீ உண்மையானவளா இருக்கிற அப்படின்னா யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன் சோழி போல் கொண்டு வந்து போடுவார். அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவாய். அப்போ சொல்லுவ, கடவுளே நான் இப்படி ஒன்றும் சொல்லலையே உங்ககிட்ட, இந்த அளவுக்கு பரிதாபகரமா அவங்களை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தி இருக்கியேன்னு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்று என் தாய் சொன்னால் 15 ஆண்டுகளில் அது வந்தது. காலம் எடுத்துக்கொண்டது, ஆனால் வந்தது. நான் அழுவதே இல்லையே. வாழ்க்கை உங்களுக்கு சில சிரமங்களை தரும், எதிர்கொள். வலிக்கும், எதிர்கொள். துயரப்படாத, புலம்பாத. புலம்புதலும் துயரப்படுவதிலும் ஆப்ஷன்ஸ். எதிர்கொள், புரிந்துகொள், டைம் கொடு, ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணு. வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்று யோசி. அடுத்த நிலையில் உன்னை நீயே நிமிர்த்திக் கொள்வதற்காக வேலைகளை தொடங்கு. வாழ்க்கையில், உலகத்திலேயே வாழ்க்கையில் எது தெரியுமா பெரும் குற்றம்? பெரும் குற்றத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெரும் குற்றம் எது என்றால் இந்த உலகத்தில் சோகமாக இருப்பதுதான். சோகமாக இருப்பது போல் பெரும் குற்றம் இல்லை. வாழ்க்கையில் ஆகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? மகிழ்ந்து இருப்பது. மகிழ்ந்து இருப்பது.